காவிரி டெல்டா மாவட்டங்கள் சம்பா சாகுபடிக்காக தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து வினாடிக்கு 3400 கனஅடி நீரை அமைச்சர்கள் நேரு, அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா ஆகியோர் திறந்து வைத்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். டெல்டா மாவட்டம் குறுவை சம்பா சாகுபடிக்காக கல்லணையில் தண்ணீர் திறப்பு. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வழக்கமாக ஜூன் 12 குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காத நிலையில் டெல்டா மாவட்டங்களில் சுமார் 3 லட்சம் ஏக்கர் அளவிற்கு ஆழ்துளை கிணறு மூலமும் மின் மோட்டாரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 15 தினங்களில் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் இப்பயும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகளை நிரம்புவதை அடுத்து உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் 10 நாட்கள் நிரம்பி மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தற்போது உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படும் வரும் நிலையில் திறக்கப்பட இருந்த தண்ணீர் நேற்று இரவு தஞ்சை மாவட்டம் கல்லணை வந்தடைந்தது. இதனை அடுத்து டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் குறுவை சாகுபடிக்கு மற்றும் சம்பா சாகுபடி ஆகும் வகையில் காவேரி, கல்லணை, கால்வாய், கொள்ளிடம் ஆகிய 6 தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு எந்த வகையில் பயனும் அளிக்காது என்ற நிலையில் இந்த நீரை பயன்படுத்தி ஏரி குளங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை டெல்டா மாவட்டத்தில் வைக்கின்றன. தற்போது காவேரியில் 6000 கனஅடி, வெண்ணாற்றில் 6000 கனஅடி, கல்லணை கால்வாயில் 3000 கனஅடி, கொள்ளிடத்தில் மீதமுள்ள நீர் அப்படியே தற்போது தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது மேட்டூர் அணைக்கு 1 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் வருவதை அந்நீர் அப்படியே கொள்ளிடத்தில் வெளியேற்றப்படும் வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட இதில் அமைச்சர் நேரு, மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன், டிஆர்பி ராஜா மற்றும் ஆட்சித் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர். கல்லணையிலிருந்து 3400 கனஅடி தண்ணீர் திறப்பு. தஞ்சை மாவட்டம் கல்லணை இன்று திறக்கப்பட்டது முதற்கட்டமாக காவேரியிலிருந்து 1500 கனஅடியும், வெண்ணாற்றில் 1000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும், கொள்ளிடத்தில் 400 கனஅடியும் திறக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.